MCR Pure Cotton Club, formals and casual shirts. Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. Indigo's Photo, durable exterior paint with Duro color technology. ஒரு ரூமுக்குள்ளே இருந்தாங்க. ஒரு 10 பேர் இல்லை 12 பேர் உட்கார மாதிரி சேரில் உள்ளே போட்டு வச்சுன்னு சார் மட்டும் தான் உள்ளே இருந்தாங்க. விஜய் சார் உள்ளே இருந்தாங்க. எங்களை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாப்புல. போனோடனே எங்களை கட்டி பிடிச்சி கண் கலங்கினாங்க. நம்மளோட குறைகள் என்னன்னு சொல்ல சார்ட்டு வந்தது. அவங்களும் நம்ம பார்க்கும்போது அப்படின்னு பேசலாம்னு பார்த்தா சார் அவரும் மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டார். அவங்க உட்காந்தோன்னே சார் அப்படியே மண்டி போட்டு அவங்க காலை பிடிச்சிட்டு இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி அவரால் எமோஷனாகி ரொம்ப பார்க்க முடியும். இந்த 20 லட்சம் பண்ணிட்டாருங்க. அக்கௌண்ட் வந்து நம்பர்லாம் வாங்கிட்டு வந்து போய் அவங்க முதலே அக்கௌண்ட்டில் நேரடியாக கூட கொடுக்கல. அக்கௌண்ட் மூலிமா 5000 மாதம் வந்து தரலாம்னு சொல்லி அதுவும் போட்டு விட்டாங்க. 20 லட்சம் உடனே அவங்களும் அனுப்பிச்சி விட்டாங்க. போன மாதம் 27ஆம் தேதி இந்த விஜய் சார் வந்து இந்த கூட்டத்துக்கு அந்நியர்னு போயிருந்தாங்க. அவங்க பேர் சந்திரா. அந்த கூட்டத்தில் நெரிசல் கூட்டத்தில் கும்பலில் ஏதோ நெரிசலத்தில் ஏதோ இறந்துட்டாங்க. அந்த விஷயமா வந்து ஒரு விஜய் சாரை பார்க்கணுன்னு சொல்லி நாங்கள் அதாவது 1 மந்த் அதாவது ஒரு வாரத்தில் வர்ற மாதிரி தகவல் இருந்தது. அதுக்குள்ளே ஏதாவது சிபிஐ விசாரணை அதுன்னு சொல்லிட்டு ஏதோ கேஸுன்னு சொல்லிட்டு வர முடியல சுச்சுவேஷன் சொன்னாங்க. விஜய் சார் வர முடியலன்னு சொல்லி தகவல் அதான் நம்மளாக ஒரு வர முடியலன்னு சொல்லி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நம்மளை வர வைக்கணும்னு சொல்லி 1 மாதம் ஆயிடுச்சு. 27ஆம் தேதி போன மாதம் நடந்தது. இந்த மாதம் 27ஆம் தேதி சென்னையில் எங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டுருக்காங்க. பஸ்ஸு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சொகுசு பேருந்தில் பண்ணியிருந்தாங்க. பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நான் அண்ணனுக்கு உடம்பு சரியாதனால நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி அவங்களோட அம்மா அப்பா அதாவது மாமியார் மாமனார் எல்லாம் அழைச்சிக்கிட்டு நான் என் ஃபேமிலி ஒரு 7-8 பேர் போயிருந்தேன். போய் பார்த்து பேசிட்டு வரதுக்காக போயிருந்தேன். சென்னை வந்து ஒரு ஹோட்டலில் தங்க வச்சுருந்தாங்க. நல்லா ஒரு ஏற்பாடு வசதியெல்லாம் செஞ்சுருந்தாங்க. பாதுகாப்பாக கூட்டி போய் பாதுகாப்பாக இருந்தாங்க. எல்லாமே ரொம்ப பக்காவாக கூட்டி போய் நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. விஜய் சார் அப்புறம் திங்கட்கிழமை காலையில் 8 மணிலேருந்து சந்தித்தாங்க. அதாவது எல்லாத்தையும் பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் சந்தித்தாங்க. நான் எங்கள் மாமா எல்லாமே போனப்போ அப்போ உள்ளே ஒரு ரூமுக்குள்ளே இருந்தாங்க. ஒரு 10 பேர் இல்லை 12 பேர் உட்கார மாதிரி சேரில் உள்ளே போட்டு வச்சுன்னு சார் மட்டும் தான் உள்ளே இருந்தாங்க. விஜய் சார் உள்ளே இருந்தாங்க. இங்கே உள்ளே போனப்போ எங்களை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாப்புல. போனோடனே எங்களை கட்டி பிடிச்சி கண் கலங்கினாங்க. கண் கலங்கி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் எங்கள் மாமா எங்கள் அத்தை என் அண்ணனோட மாமனார் மாமியை கூட்டி போயிருந்தேன். ரொம்ப அழுதாங்க. அப்புறம் மாமா சரி அழுவாதீங்க, நம்ம சார்கிட்ட வந்து நம்மளோட பசங்க இருக்காங்க 2 பேர், அதை பற்றி நம்ம சொல்லுவோம், என்ன நம்மளோட விஷயத்தையும் சொல்லுவோம், நம்ம பாதிக்கப்பட்டதை பற்றி சொல்லி பேசலாமா, கொஞ்சம் அழுவாதீங்க அப்படின்னு அவங்க ஆறுதல் பண்ணி உட்கார வச்சு சார் அப்படியே அவங்க உட்காந்தோன்னே சார் அப்படியே மண்டி போட்டு அவங்க காலை பிடிச்சிட்டு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லி அவரால் ரொம்ப எமோஷன் ஆகிட்டாருங்க. உடனே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்டல் ஆகிட்டாங்க, அழுதுட்டாங்க. அப்புறம் இவங்க அளவுங்க சார் அளவு கொஞ்சம் அழுதுட்டாங்க. அப்புறம் சரி மாமா கொஞ்சம் நம்ம அவங்ககிட்ட நம்மளோட குறைகள் என்னன்னு சொல்ல சார்ட்டு வந்திருக்கு. அவங்களும் நம்ம பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி பேசலாம்னு பார்த்தா சார் அவரும் இந்த 1 வீக்கில் அதாவது இந்த 1 மாதத்தில் நம்ம இங்கே வந்தப்போ ஒரு இருந்த எனர்ஜி சார் அங்கே போய் பார்க்குறப்போ ரொம்ப ரெஸ்டாகல. ஏன்னா பாதிப்பு வந்து அவர் தன் குடும்பத்தில் ஆன மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி வெளியிலே எங்கேயும் வரலன்னு சொன்னாங்க என்கிட்ட. அதாவது இந்த 1 மாதமாக எங்கேயுமே நான் போகல, பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக நான் வர முடியலன்னு சொல்லி ஒரு ஃபீலிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டார். நம்ம அவர் பார்த்தாவே தெரிஞ்சது. அன்னைக்கு வந்ததை விட ரொம்ப இலச்சிருந்தாப்புல பார்க்க டக்குன்னு நம்ம பார்த்து சார் என்ன சார் விஜய் சாரா அப்படி மாதிரி டக்குன்னு வந்து அது மாதிரி நான் உத்து பார்த்தேன். அவர் சார் அப்படியே அப்படியே ஃபீல் பண்ணி என்ன சொன்ன தோணும், என்ன பேச தோணுது சொல்லுங்கள் அப்படின்னு எனக்கு கேட்க தோணுன்னு சொன்னார். இல்லைங்க சார் சும்மா பார்த்தோம், எங்களுக்கு கஷ்டமாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பேசிட்டு வந்தோம். அது மாதிரி சரிங்க என்ன உதவிகள் ஏதாவது சொல்லுங்கள், நான் உங்கள் குடும்பத்தில் நான் ஒருவனாக இருக்கிறேன், உங்கள் எந்த விஷயம் வந்து என்கிட்ட சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன்னு சொன்னாப்புல. அப்புறம் வந்துட்டு இல்லைங்க சார் தம்பி தான் பையன் அண்ணன் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு போகாமல் பாதின்னு நிற்கிறேன்னு, அவனுக்கு படிக்க வைங்க, கல்வி செலவுகள் நான் ஏற்றுக்கிறேன், ஏதோ பண்ணித்தரேன் அப்படின்னாங்க. அப்புறம் இன்சூரன்ஸ் அண்ணனுக்கு மட்டும் போட்டு கொடுத்துருக்குறேன், உங்கள் ஃபேமிலி ரத்த சம்மந்தப்பட்டது உறவுக்கும் போட்டுக்கலாங்க, செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கல்வி செலவு அதை படிப்பு செலவு எல்லாமே ஏற்றுக்கிறேன், உங்கள் குடும்பத்தில் நான் ஒருவனாக இருப்பேங்க அப்படின்னு ரொம்ப அந்த இழப்பு வந்து என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக சொன்னாங்க. அந்த இழப்பு வந்து நான் தாங்கிக்க முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அங்க ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்புல உங்களை பார்த்ததுமே அவரு விஜய் சார் என்ன சொன்னாரு? பார்த்தோன்னே அவரை பார்த்தோன்னே நாங்கள் போய் கட்டி அணைச்சி அழுவ ஆரம்பிச்சிட்டோங்க. அவரை கட்டி அணைச்சி நாங்கள் அழுவ வச்சுட்டு எங்கள் மாமாவை அவரும் போய் காலு அவரை அணைச்சி இந்த மாதிரி ஆயிடுச்சிங்களே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை பார்க்க வந்து ஆசையாக வந்தாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் மாமா போய் அவரை காலில் உழுவ ஆரம்பிச்சிட்டாரு, கம்முடுங்க ஐயான்ட்டு. அப்புறம் அவர் ஐயா அப்படி எந்திரிங்கன்னு சொன்னாங்க. அப்புறமா உட்கார வச்சு தான் அந்த சார் அவர் வந்து நம்ம மண்டி போட்டு உங்களை அப்படியே 5 நிமிஷம் அப்படியே என்ன பேசுனதுலாம் உட்காந்துட்டோம் அப்படிங்க அப்படியே.
இப்போ இந்த இழப்பீடுக்கு காரணம் விஜய் சார்னு சொல்றாங்க எல்லாரும். ஐயோ அப்படி நம்ம சொல்கிறதுக்கு இப்போ அதை நீங்க என்ன நான் அப்படி நினைக்க விரும்பல. ஆமாம், ஏன்னா அது வந்து அண்ணி வந்து பார்க்கணும் போனாங்க, அந்த கும்பல் நெரிசலில் தான் இறந்துட்டாங்க தகவல். நம்ம அப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இழப்பீடுக்கு அப்புறம் நம்ம இழப்பீடுக்கு அப்புறம் விஜய் கூப்பிடுறாரு நம்ம போனோம் அப்படி சொல்லும்போது உங்க உறவினர்கள் என்ன சொன்னாங்க? போய் சாரை பாட்டுல அண்ணி வந்து பார்க்கணும்னு ஆசை தான் போனாங்க, விஜய் சார் பார்க்கணும்னு சொல்லி தான் போனாங்க. எங்கள் அண்ணன் போக வேண்டாம், ஒரு கோயிலுக்கு போகணும்னு சொல்லி எனக்கு சாயந்தரம் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை சொல்லியிருந்து கூட அண்ணி வந்து அவங்க விஜய் பார்க்கணும் ஒரு ஆர்வத்தில் தான் போனாங்க. விஜய் சார் பார்க்கணும், அவங்க போனோன்னு நைட்டு போகணும்னு சொன்னாங்க. இருந்தாங்க. காலையில் சார் மதியானம் ஆமாம் 12 மணிக்கு மாலை 3 மணிக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. காலையில் 10-12 மணிக்கு அழைச்சி போனாங்க. சரி 3 மணிக்கு சார் வராங்களா பார்த்துட்டு வந்து சாயந்தரமாக கோயிலுக்கு போய்க்கலாம்னு சொல்லிட்டு அண்ணன் கூட கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. கோயிலுக்கு போவாங்க, அவங்க நினச்சிருந்தாங்க, அண்ணனுக்கு தெரியாது. போயிட்டு வந்தப்போ இந்த மாதிரி விபத்தானதா அண்ணன் கடைசி தான் தெரியாது. ஒரு மீட் பண்ணாங்கல்ல, மீட்டிங் பண்ணும்போது தனித்தனியாக சந்திச்சாரா இல்லை எல்லாத்தையும்? இல்லை, தனித்தனி ஒரு குடும்பத்தையும் தனித்தனியாக சந்திச்சாங்க. எவ்வளோ நேரம்? ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம். இப்போ நீங்கள் போகும்போது நீங்கள் யாரோட குடும்பம் அவருக்கு என்னன்னு தெரிஞ்சுதா? எல்லாம் ஏற்கனவே எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டாங்க. அண்ணியோட ஃபோட்டோலாம் எல்லாம் பிரேம் பண்ணி ஆளுக்கு ஒரு ஃபோட்டோலாம் கொடுத்துருந்தாங்க. அந்தந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு பூராமே ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க. ஃபோட்டோ ஆமாம் அவங்க கொடுத்துருந்தாங்க, ஃபோட்டோ பிரேம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அந்தந்த டேபிள் எல்லாம் வச்சுருந்தோம். அந்த ஃபேமிலியாக கூப்பிட்டு உள்ள ஓட்டுறப்போ நாங்கள் போய் பார்த்தோம். இப்போ அவர் பார்த்ததுமே நிறைய பேர் சொல்கிறாங்க அப்போ அழுதாங்க. ஆமாம், அந்த மாதிரி சொன்னாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அது உண்மை உண்மை, சத்தியமாக உண்மை. ரொம்ப ஃபீல் பண்ணாரு, அது உண்மை. இப்போ பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வந்து தத்தெடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், அது வந்து அதான் குடும்பத்தில் ஒருத்தர் தான் சொன்னார். அது வந்து எவ்வளோ அவர் சொல்லும்போது எவ்வளோ உங்களுக்கு அது உண்மையாக பட்டுச்சுங்க? கண்டிப்பாக. ஐயோ, அவர் சொல்கிற அந்த அதாவது சொல்கிறப்போ நம்ம அப்படியே அது உண்மை தான். அது வந்து கண்டிப்பாக. இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ அவங்க இந்த மாதிரி இழப்பீடு ஆயிடுச்சு. இப்போ இழப்பீடு ஆனதுக்கு அப்புறம் இவர் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சா, இல்லை அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சா? நமக்கு இல்லை, முன்னாடியே சார் செய்வாங்க நம்பிக்கை இருந்து அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க பார்க்க முடியாது, இந்த 20 லட்சம் பண்ணிட்டாருங்க. அக்கௌண்ட் வந்து நம்பர்லாம் வாங்கிட்டு வந்து போய் அவங்க முதலே அக்கௌண்ட்டில் நேரடியாக கூட கொடுக்கல, அக்கௌண்ட் மூலிமா 5000 ரூபா மாதம் வந்து தரதான்னு சொல்லி அதுவும் போட்டு விட்டாங்க. இந்த 20 லட்சம் உடனே அவங்களே அனுப்பிச்சி விட்டாங்க, அக்கௌண்ட் மூலிமா பண்ணி விட்டாங்க. இப்போது நம்ம இந்த இழப்பீடு வந்து என்ன பண்ணாலுமே ஈடு செய்ய முடியாத ஒரு இது. கண்டிப்பாக. அதை வந்து நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க? அது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்போ என்ன அந்த மீண்டும் நாங்கள் என்ன பண்ணுறது, ஒரு இது ஆயிடுச்சு, அதை சரி செய்யணும். அதை நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, அதை நம்ம பார்க்கணும். அந்த கட்டத்துக்கு பட்சமாக நம்மளுக்கு உதவி செய்ய யார் சாரோட மீட்டிங் போய் இந்த ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாரை நாடி போனது. அவர் கூப்பிட்டோன்னா உடனே நம்ம போகணும், பார்க்கணும், பேசணும்னு சொல்லி தான் போகணும். முக்கியமாக அவங்களோட பிள்ளைகளை அவங்க கண்டிப்பாக விசாரிச்சாரா? விசாரிச்சாருங்க. ஐயோ கண்டிப்பாக விசாரிச்சார். என்ன படிக்கிறாங்க? படிக்கிறாங்களா விசாரிச்சாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? அதான் தம்பி பாதியோட போய் நின்றுட்டு, அண்ணன் சின்னவன் நின்றுட்டு, பெரிய வண்டியோட போயிட்டு இருக்கிறேன், டாடா ஏசியோட போயிட்டு இருக்கிறேன். இதை பற்றி கணவர் வரலைங்களா? அண்ணன் உடம்பு சரியில்லை வரலைங்க. பிள்ளைங்க அளவு இப்போ அவர் மீண்டு வராரா இல்லை அப்போ அவர் என்ன இதில் இருக்காரு? சார் அவர் கணவர் அண்ணன் இப்போ உடம்பு சரியில்லைங்க, கொஞ்சம் தலைவலி, அந்த டென்ஷன், இந்த ப்ரெஷர் எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகி அதாவது கொஞ்சம் இந்த மாதிரி ஆகிட்டே மனம் வச்சு கொஞ்சம் ரொம்ப மன ரீதியாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவரு விஜயை நேரில் சந்திச்சாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. கரெக்டாக உடம்பு சரியில்லைங்க. அப்புறம் இந்த லாங்கில் நமக்கு ரொம்ப தூரம் கூட்டி போயிட்டு வந்தால் போயிட்டு வர வரைக்கும் வாமிட்டு ஏதோ ஒன்று ஆகிட்டு ப்ராப்ளமாக இருக்குது, ஏன்னா முடியாது அப்படின்ட்டு. நீங்கள் எவ்வளோ பேருங்க சார்? நாங்கள் 8 பேர் போயிருந்தோம். எங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒரு 8 பேர் தம்பிகள்லாம் பக்கத்துலலாம் கூட்டி போனோம். ஒரு குடும்பத்துலேருந்து 8 பேர் போனால் 8 பேரும் பார்த்தோம். 8 பேர் போனாலும் 10 பேர் போயிருந்தாலும் அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் பார்க்கணும் பாதிக்கப்பட்டவங்க அந்த குடும்ப ஃபேமிலியில் பூரா கூட்டி போனாங்க. எங்கே ஒரு 8 பேர்த்த கூட்டி போயிருந்தேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் பேசிட்டு தான் வந்தோம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. Indigo's Photo, durable exterior paint with Duro color technology.